அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் கஸ்தனி. தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவன் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி பாலிடெக்னிக் கல்லூரியில் டிஎம்இ, டிபிஇ, லாஜிஸ்டிக் மற்றும் டெக்னாலஜி உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் மொத்தம் 1325 பேர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆர்மினேரி பாரதி நகரைச் சேர்ந்த 17 வயது மாணவன் இவர் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் மெக்கானிக்கல் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இன்று கல்லூரிக்கு வந்த அவருடைய நண்பரின் தகப்பனார் ஒருவர் நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் இருக்கிறார். அந்த மாணவரிடம் பேக்கில் வைத்துக் கொண்டு வந்துள்ளார். நண்பர்கள் அந்த நாட்டு வெடிகுண்டை திரியை இழுத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பயங்கர சத்தத்துடன் பாலிடெக்னிக் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது. இதில் டிஎன்டி காலனி சேர்த்த 11ஆம் நம்பரை சேர்ந்த மாணவன் கை முற்றிலும் சிதைந்து அவரது அருகில் நின்றிருந்த மற்றொரு மாணவனுக்கும் கண்ணில் வெடிகுண்டு வெடித்து சிதறில் காயமடைந்த 2 மாணவர்களும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தென்பாகம் காவல்துறையினர் இது குறித்து அவர்களோட விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து வகுப்பறையில் மாணவர்கள் கொண்டு வந்த வெடித்தில் 2 மாணவர்கள் காயமடைந்தது பெரும் சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. கஸ்தனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன்.